செய்திகளை பார்த்து வருகிறோம். அரசு பள்ளியில் முகாம் நடைபெறுவதால் ஒரு நாளில் ஒன்றுமாகிவிடாது என அமைச்சர் துரைமுருகன் பேசியது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுக அரசை கண்டித்து பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், திமுக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் என்ற விளம்பர நாடகத்திற்காக அரசு பள்ளிகளின் வகுப்பறைகள் பறிக்கப்பட்டு பிள்ளைகள் கொளுத்தும் வெயிலில் வெளியே அமர வைக்கப்படுவது குறித்து நாம் பலமுறை கண்டித்துள்ளோம். இந்த நிலையில் இது குறித்து பத்திரிகையாளர் ஒருவர் கேள்விக்கு, ஒரு நாளில் அப்படி ஒன்றும் பாடம் நடக்கப் போவதில்லை, ஒரு நாளில் பிள்ளைகளின் படிப்பிற்கு எந்த இடையூறும் வரப்போவதில்லை என்று கூறி அரசு பள்ளி ஆசிரியர்களின் கற்பிக்கும் திறனையும் மாணவர்களின் கற்றல் திறனையும் ஒரு சேர அவமானப்படுத்தியுள்ளார் திமுக அமைச்சர் துரைமுருகன் என்று நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆணவம் தெரிக்கும் திமுக அமைச்சரின் இந்த பேச்சுக்கு கடும் கண்டனம் என்றும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். அதே போல அரசு பள்ளிகள் ஒரு நாள் செயல்படவில்லை எனில் ஒன்றும் குடிமூழ்கி போகாது என்ற தொனியில் ஒரு அமைச்சர் பொதுவெளியில் பேசுகிறார் என்றால் ஏழை எளிய பிள்ளைகளின் கல்விகளின் மீது திமுகவினருக்கு எத்தனை அலட்சியம் இருக்க வேண்டும் என்றும், எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் கல்வி தேவையே என முடிவு செய்வதற்கு திமுக அரசுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் ஒன்றுக்கும் உதவாத ஆளும் விளம்பரங்களுக்காக அரசு பள்ளிகளை ஒரு நாள் முடக்கும் இந்த திமுக அரசு பலர் குடியை கெடுக்கும் டாஸ்மாக் கடைகளுக்கு ஒரு மணி நேரம் கூட விடுமுறை கொடுப்பதில்லையே ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நயினார், இந்த டாஸ்மாக் மாடல் அரசுக்கு மது விற்பதை தவிர வேறு எதிலும் நாட்டமில்லை என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று இருக்க வேண்டும் என்றும் கடுமையாக தன்னுடைய விமர்சனங்களை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. அமைச்சர் துரைமுருகன் பேசிய காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். இந்த அரசு பள்ளிகள்லாம் செயல்படுது. இன்னைக்கு உங்களோட ஸ்டாலின் இடையூறா இருக்குது. எப்படி சார் அரசு பள்ளிகள் செயல்படும் போது நடத்தப்பட்டு சார் மாணவர்களுக்கு இடையூறா நடத்தப்பட்டு சார் ராணிப்பேட்டை மாவட்டத்துல எப்படி சார் பாக்குறீங்க? என்னது அரசு பள்ளி செயல்படும் போது உங்களோட சாலை திட்டம் அரசு பள்ளி வளாகத்திலே மாணவர்களுக்கு இடையே செயல்படுது சார். நீ தானே சார்ந்து இருக்காங்க, நீங்க தானே பள்ளியோட ஆரம்பம். நேற்று நடந்துட்டு இருக்கு சார். ஒரே நாள்ல பாடம் அப்படி நடந்துடும் சார். அதனால இடையூறு ஏற்படுதான்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் இடையூறு மாணவர்களுக்கு இடையூறு ஒரு நாள் ஆயிடாது, ஒரு நாள் ஆகாது. அரசு பள்ளிகளை இழிவுபடுத்துவதா என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அமைச்சர் துரைமுருகன் பேசியது தொடர்பாக கேள்வி கேட்டிருந்தார். அது தொடர்பான காட்சிகளையும் தற்போது பார்த்தோம்.